நம்ம மனிதர்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நிறைய வேலை சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. காலதாமமா தான் வர்றாங்க. ஆயிஷா அவர்களே, இல்ல காலதாமத்துக்கு காரணம் என்ன? யார சொல்லலாம்? இந்த ஒரு சஹாபி சாதிப் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் வந்த வழியில குரான் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருந்தார். குரான் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருந்தார். அந்த ஈர்ப்பிலே நான் ஓதி முடிக்க காட்டி நின்று என்ன செஞ்சுட்டேன், அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால என்ன செய்யுது, நான் வீட்டுக்கு வர்றதுக்கு காலதமாக ஆகிவிட்டது யார சொல்லலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாசிக்கிறாங்க. அந்த சாலிம் அவர்களுக்கு வாசிக்கிறாங்க. குரான் ஓதக்கூடிய இந்த சாலிமும் யாருக்கெல்லாம் குரான் ஷரீஃபை ஓதுவார்களோ அவர்களுக்கும் இறைவன் அருள் பாலிப்பானா என்ற துஆவை ஓதுகிறார்கள். அப்போ குரான் ஷரீஃப் ஓதுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சந்தோஷம் அளிக்கிறது. நம்ம குரான் ஷரீஃப் ஓதுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சந்தோஷம் அளிக்கிறார்கள். நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. இரண்டு விஷயம் தான் அல்லாஹ்விட நம்ம பேசக்கூடிய தொழுகை. தொழுகையை நம்ம அல்லாஹ்விட பேசக்கூடாது, குறுக்க யாரும் போகக்கூடாது. குறுக்க யாரும் போகக்கூடாது. தொழுகும் பொழுது குறுக்க யாரும் போகணும்னு சொன்னா அவங்க ஒரு அட்டிஜை செத்து போயிட்டு அவங்க கேள்வி கிடையாது மார்க்குன்னு சொல்றது. அல்லாஹ்விட பேசிட்டு இருக்கிறார். இன்னொன்று குரான் ஷரீஃப் ஓதக்கூடியவர். குரான் ஷரீஃப் ஓதுனது அல்லாஹ்விட பேசுற மாதிரி இருந்தா அவங்களுடைய வசனம், அந்த வார்த்தை இருக்கிற குரான் ஷரீஃபினுடைய வார்த்தை சுபியால மாத்துக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற வார்த்தை அல்லாஹ்விடமிருந்து வந்த வார்த்தை. விளங்கிக்கொள்ளணும். அல்லாஹ் ஓதி அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத காட்டினான். அல்லாஹ் ஓதி காட்டிட்டு இருக்க முடியும். எனவே இந்த குரான் ஷரீஃபை தினசரி நம்ம என்ன செய்யணும், ஓதணும். அதை மனப்பாடாக்கி இருக்கிறார் தம்பி சுஹைல். அவர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெரும் ஒரு பாக்கியம் ஒரே நாளில் பூஜை செய்ய நம்ம ஜமியா இமாம் ஷாஃபி என்ன செஞ்சோம், ஒரு வேற என்ன ஆனவி ஜரியா இந்த மாதிரி ஒரு குரான் வந்திருக்கிறாங்க. 30 விஷயம் ஒரே நாள் ஓதுனாங்க இந்த நம்முடைய ஆண்டு விழாக்கள்ல. எனவே தெரியும். அதாவது நான் சாதுபாடி அத்தா காக்கா மணி செஞ்சோம். ஒரு நோம்புல ஊர்ல உட்கார்ந்து பள்ளியில ஏத்துக்காப்பு இருந்து ஒரே நாள் ஒரு குரான் ஓதுவோம். பார்த்து ஓதுறதுக்கு பாராம இல்ல, பார்த்து ஓதுறதுக்கு ஒரே நாள் ஓது பண்ணி எனக்கு மயக்கம் வந்து கேரளாயிப்போச்சு. தொடர்ந்து ஒரு இதை பார்த்துட்டே தான் மாறியா வந்துடும். இந்த மாதிரி கேரளாயிப்போச்சு, ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இது பார்த்து ஓதுறதுக்கு அவர் பார்க்காம ஓதிக்கிறார். 3 பேர் மாணவர்கள். நேற்று அதே காலப்பட்டத்தில் 11 மாணவர்கள் ஓதிருக்கிறாங்க பாராம. இதெல்லாம் ஒரு அல்லாஹ்வா கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த சிறப்பை பெற்ற இந்த நம்முடைய சுஹைல் மௌலானா அம்ஜத் ஆலிம் அவர்களுடைய மகனார் அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆலிமுடைய தந்தையாக பெற்றதற்கு ரொம்ப அவர் வாக்கியம் பெற வேண்டும். எனவே இந்த எதிர்வரக்கூடிய ரமலான் மாதத்திலே நாம் இந்த குரான் ஷரீஃபுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குரான் ஷரீஃபை ஓத வேண்டும். அதாவது ஏஎம் ஃபாரூக் காக்கா இருந்தாங்க பரிசல் பட்டத்துல, அவங்களுக்கு நான் தான் குரான் ஓதி கொடுத்தேன். எனக்கு ஜம்மியா மூலமா வீட்டுக்கு போய் ஓதி கொடுத்தாலும் ஒரே ஆள் அவங்க தான். வேற யாரும் வீட்டுக்கு போய் ஓதி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க கண்ணியம் வாய்ந்தவர்கள், வசதி படித்தவர்கள் நம்மகிட்ட வரமாட்டாங்க. அப்போ மக்காவுக்கு போய் சொன்னாங்க, அலிசா நான் மக்காவில குரான் எடுக்கும்போதுதான் உங்க ஞாபகம் நான் பாருங்க. என்ன நிறைய பேர் குரான் ஷரீஃப்ல அடிக்கடி வச்சிருக்கீங்க எழுதுறாங்க, அப்படி முத்தம் போடுறாங்க, அப்படி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா எந்த அர்த்தம்? அவங்களுக்கு ஓத தெரியல அர்த்தம். ஓத தெரியல, முத்தம் போட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. குரான் ஷரீஃபை எடுத்த உடனே விரித்து ஆதா கலாம் ரப்பியே முத்தம் பண்றது ஒரு சுன்னத்து இருக்கிறது. ஆதா கலாம் ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய வார்த்தை. கலாம்னா வார்த்தை, சுன்னல்ல வார்த்தை, முத்தமிழணும் அப்படின்னு வச்சுட்டு போயிடுறாங்க ஓத தெரியாம. ஆனா நான் நீங்க ஓதி கொடுத்ததுனால குரான் ஷரீஃபை நேரங்களுக்கு ஓதெல்லாம் ஓதி கொண்டு இருந்தேன். அதான் ஒண்ணு மக்காவுக்கு காபா செல்லக்கூடிய கவாபி எவ்வளவு நேரம் சுத்திட்டு இருப்பான், எவ்வளவு நேரம் கம்ப்யூட்டர் ஓடுவான், முடியாது, தூக்கம் வந்துடும், ஏழாம போயிடும். குரான் ஷரீஃப் ஓதுனா ஓதிட்டே இருக்கும்.
எந்த விதமான ஒரு ஒரு சோம்பல் வராது, எந்த விதமான சோர்வு ஏற்படாது. அதான் நம்முடைய குர்ஆன் ஷரீஃபினுடைய மோஜிசா. எனவே இந்த மோஜிசாவை பெற்றிருக்கக்கூடிய தம்பி சுஹைலுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நல்ல பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஒரு இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு வேண்டுதல் தம்பிக்கு, அதாவது ஆலிமாக வேண்டும். அம்ஜத் அலி முசா அவர்களுடைய மகனை ஆலிமாக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் பிரயோஜனம் இல்லை, ஏற்று சொல்லிக்க மேலாம். இன்னொன்று சொல்கின்றேன், வேறு மதரசாக்களை தேடாம அவர் அந்த மதரசாவுடைய மாணவர்கள் அவருக்கு நல்லா இருக்கு, அதான் இருந்த விஷயம் ஓதிருக்கிறார். எனவே ஜாபியாவே அவரு ஓதனா நல்லா இருக்கும். பக்கத்து ஓடி வந்துருவாரு நினைக்க அவர் வரமாட்டாரு, அது பக்கம் விட்டுட்டாரு. எனவே அந்த ஜாபியாவுடைய அவர் சேர்ந்து ஓதுவீங்க நல்ல மதரசா. நம்முடைய யாசின் ஆச்சாருடைய மகனார் பேரு அப்துல்லா 44 வருஷமா உற்சாகம் இருக்கிறார். மற்றவங்க ஓதினார், முதல் உற்சாகம் 44 வருஷமா நிச்சயம் நாங்க உற்சாகம் இருக்கிறார். நாங்களும் நம்முடைய தலைவர் பாரதியார் 50 வருஷமாக ஜம்மியாவில் உற்சாகம் இருந்து கொண்டு இருக்கிறோம். 50 வருஷமா நாங்கள் பயணிக்கிறோம் இந்த விஷயத்துல. அதனால சில அனுபவங்கள் சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்தது. என்னுடைய நண்பர், என்னுடைய வகுப்பு தோழர் இப்ராஹிம் வாக்கு இருக்கிறாரு. நாங்க சிறு பிள்ளையாச்சில 15 வயசுலயே நாங்க செஞ்சோம், பழகணும். நம்ம வேந்தோட ஏற்று நம்முடைய பத்ரியாவில உற்சாகம் வந்திருக்கிறாரு. அவரு நிரந்தரமா இருக்கணும் எல்லாம் வாசிங்க. வந்தாலும் நீங்க ஊருக்கு போறேங்கிறாரு, 3 நாளைக்கு போயிட்டு வருவேன் அப்படின்றாரு. அதாவது அவர் மனைவி உடம்பு சரியில்லாம ஆசிரியர் திருப்பூர்ல வந்திருக்காங்க, எட்டி பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றாரு. எட்டி பார்க்கணும், நல்லாவே பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் அவருக்கு நான் லீவ் கொடுத்து அனுப்பணும். எனவே இந்த குர்ஆன் கல்வியை படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்வே அதுதான் என்ற ஒரு சங்கமத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நம்முடைய வரக்கூடிய ரமலானிலே அதை மதிப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாம் இன்னும் சிலர் பேச இருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு பேச நான் அழைக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஏற்பொழியாக அம்ஜத் அலி அவர்களும் கொஞ்ச நேரம் பேச வேண்டியிருக்கிறது. அதுக்கு முன்னால நம்ம வக்கீல் மஹபூபுக்காக அவர்கள் 5 முன்னே முடிச்சுக்கணும் தயவு செய்து. அவங்க பேசுறதுனாவே 2 நேரம் பேசுவாங்க, பயமா இருக்கு எனக்கு. எனவே